ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கனிஸ் எஃபெக்ட்ஸ். இந்த வீடியோல லண்டன் செஷன்ல எப்படி என்ட்ரீஸ் ஃப்ரேம் பண்றது? அதே மாரி இந்த ஏசியன் ஸ்வீப் மாடல் நெறைய பேர் தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, பிரைஸ ரீட் பண்ணி எப்படி ஒரு என்ட்ரீஸ ஃப்ரேம் பண்றது? அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ இருக்க போது. ஃபுல் அண்ட் ஃபுல் லண்டன் செஷன்ல எப்படிலாம் நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம், பிரைஸ ரீட் பண்ணி அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. இஃப் இன் கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா, நான் ஐசிடி ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ லண்டன் செஷன்னு வரும்போது, லண்டன் செஷன்ல டிஃபரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. நான் வந்து டெய்லி ப்ரொஃபைல்ன்னு சொல்ட்டு என்னோட சேனல்ல, என்னோட பாஸ்ட் வீடியோல நான் போட்டிருக்கேன். ஸோ அதுல 1, 2 ப்ரொஃபைல்ஸ் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாம விட்டுருப்பேன். அது எதனாலனா, இந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ லண்டன் செஷனோட ப்ரொஃபைல்ஸ பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த ஏசியன் ஸ்வீப் மாடல் அப்படிங்கிறது நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனா பிரைஸ் ரீட் பண்ணாம நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஃபால்ஸான ஒரு ட்ரேடா போய் முடியும். அந்த ட்ரேட் லாஸ் ஆவறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ ஏசியன் ஸ்வீப் ஏன் ஒர்க் ஆவாது அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாரி லண்டன் கன்டினியூயேஷன் என்ட்ரி மாடல், லண்டன் ரிவர்சல் என்ட்ரி மாடல், ஏசியன் ஸ்வீப் மாடலும் கூட. ஸோ அந்த 2 என்ட்ரி மாடலையும் பேஸ் பண்ணி எப்படி வந்து லண்டன் செஷன்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். முக்கியமா இந்த மாடல்ஸ் எல்லாமே எப்போ ஒர்க் ஆகும்னா, நம்ம டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாடல நம்ம கம்பைன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். டைரக்ட்டா ஒரு மாடல்ங்கிறது ஒண்ணு கிடையாது. பிரைஸ் ரீட் பண்றதுக்கு தான் இந்த டாப் டவுன் அனாலிசிஸ். அதனால தான் இந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட மட்டும் நான் ரெட் கலர்ல குடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணாம நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அந்த ட்ரேட் லாஸ் ஆவறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 5 விஷயங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லண்டன் ஸ்டேஷனோட ப்ரொஃபைல்ஸ நான் டிராயிங்ஸ் மாரி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 விஷயங்கள் நடக்கும். அத இப்ப பார்ப்போம் வாங்க. டோட்டலா 2 ப்ரொஃபைல்ஸ் நடக்கும். 1 லண்டன் கன்டினியூயேஷன். ஸோ லண்டன் கன்டினியூயேஷன் வரும்போது இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ அப்படிங்கிற ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு ஏசியா வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழ உள்ள டேப் பண்ணிட்டு முதலே கன்டினியூயேஷன் என்ட்ரி மாரி குடுக்க ஆரம்பிச்சுரும் லண்டன் டைமிங்ல. ஸோ அந்த கன்டினியூயேஷன் என்ட்ரிய பிடிக்கிறது வந்து லண்டன் கன்டினியூயேஷன் என்ட்ரி மாடல்னு சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒண்ணும் புரியலைனாலும் பரவால்ல. சார்ட்ல எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா இந்த ஸ்ட்ரக்சர் அழகா உங்களுக்கு புரியும். செகண்ட் லண்டன் ரிவர்சல் ஸ்ட்ரக்சர். ஸோ லண்டன் ரிவர்சலும் அதே மாரி தான். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல லண்டன் செஷன் அப்போ தான் டேப் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவர்சலே குடுக்கும். ஏசியாவோட லோஸ ஸ்வீப் பண்ணிட்டு ஆர் ஹைஸ ஸ்வீப் பண்ணிட்டு உங்களுக்கு லண்டன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு. இந்த மாரி தான் லண்டன் ரிவர்சல் இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ட்ரீஸ் பார்க்குறது தான் லண்டன் ரிவர்சல் என்ட்ரி மாடல். டிராயிங்ஸ பொறுத்தவரைக்கும் இவ்வளதான். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஏசியன் ஸ்வீப் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆவாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எப்படி நம்ம லண்டன் செஷன்ல கரெக்ட்டா பிரைஸ ரீட் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நெறைய பேர் இந்த லண்டன் செஷன்னு வரும்போது, இந்த ஏசியாவோட ஹைஸ் அண்ட் லோஸ மார்க் பண்ணிட்டு, அதுல ஸ்வீப் நடந்த உடனே ஆப்போசிட் சைடுக்கு என்ட்ரி போடுவாங்க. அந்த என்ட்ரீஸ்லாம் என்னைய கேட்டா ஒர்க்கே ஆகாது. ஏன்னா, ஒரு பிரைஸ ரீட் பண்ணாம ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணாம ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, அந்த என்ட்ரி மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ப்ராஃபிட் வரதுக்கு ஒரு 10% கூட சான்சஸ் கிடையாது. ஸோ, அதனால அந்த மாரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எந்த மாரி எடுப்பாங்கங்கிறத நான் காமிச்சுர்றேன். ஸோ, இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. இது ஒரு ராங்கான எக்ஸாம்பிள். ராங் ஏசியன் ஸ்வீப் என்ட்ரி மாடல் அப்படிங்கிறத தான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசியாவோட ஹைஸ் அண்ட் லோஸ மட்டும் மார்க் பண்ணிட்டு, எய்தர் சைட் ஸ்வீப் பண்ணுதான்னு பார்ப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ல ஏசியாவோட லோஸ் இங்க இருக்கு. ஸோ, அந்த லோஸ வந்து ப்ரீ லண்டன் தூக்கிருச்சு. ப்ரீ லண்டன் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லயோ, இல்லன்னா இங்க இருக்கிற ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட்லயோ, இங்க இருக்கிற எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜியா ஆனதுக்கப்புறம், அவங்க என்ட்ரீஸ பிளேஸ் பண்ணி, ஏசியா ஹைஸ் வரைக்கும் அவங்களோட டார்கெட்ஸ வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா 1:2 வரைக்கும் பிளேஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கீழ வந்துரும். ஏன்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃப்ளூயன்ஸே இல்லாம ஒரு ட்ரேட் எடுக்கிற மாரி இருக்கு. இது என்னது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏசியாவோட லோஸ் எடுத்தா நான் ஹைஸ் வரைக்கும் டார்கெட் பண்றேன். ஏசியாவோட ஹைஸ் எடுத்தா நான் லோஸ் வரைக்கும் டார்கெட் பண்றேன்னா, பிரைஸ ரீட் பண்ணாம எந்த என்ட்ரி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ இதே என்ட்ரிய அப்படியே லண்டன் கன்டினியூயேஷன் என்ட்ரி மாடல் இந்த என்ட்ரி அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத அப்படியே நம்ம தலைகீழா எடுத்துருக்கணும். ஆனா, ஒரு ஏசியன் ஸ்வீப்ப மட்டும் நம்பி நீங்க பாட்டுக்கு ட்ரேட் எடுத்தீங்கன்னா, இந்த மாரி தான் லாஸ் ஆகும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிளே காமிக்கிறேன். இப்ப வாங்க இதே என்ட்ரிய லண்டன் கன்டினியூயேஷன் என்ட்ரி மாடலா எப்படி நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ சேம் சார்ட்.
ஆனா, அங்க பைஸ் போட்டிருந்தோம். இங்க செல் போட்டிருக்கோம். அது எதனாலங்கிறத இப்ப நான் சொல்றேன். இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம். இப்ப ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். இது வந்து அந்த என்ட்ரியோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட். இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். லண்டன் கன்டினியூவேஷன் என்ட்ரி மாடல். ஸோ டெய்லியோட இஆர்எல் மார்க்கெட் டேப் பண்ணிட்டு ஐஆர்எல்லுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அதாவது மார்க்கெட் செல் மொமெண்டத்துல இருக்கு. அதுக்கு இண்டிகேட் பண்ற மாரி இங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுமே நம்மளுக்கு குடுத்துருச்சு. இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில். அந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் ஹியூஜ் டிஸ்பிளேஸ்மென்ட்ல நம்மளுக்கு இறங்கியிருக்கு. ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ல மறுக்க டேப் ஆகி உங்களுக்கு ஐஆர்எல் டூ இஆர்எல் மாரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஐஆர்எல் அதாவது இந்த 1 ஹவர் எஃப்இஜிலேருந்து நம்ம செல்ஸ் தான் பார்த்துருக்கணும். அத விட்டுட்டு போயி ஏசியா ஸ்வீப் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைஸ் பார்க்கக்கூடாது. ஸோ இந்த 1 ஹவர் எஃப்இஜிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி இந்த செல் சைட் லிக்விடிட்டியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த பர்ட்டிகுலர் ஏரியால எப்படி வந்து நம்ம என்ட்ரீஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த 1 ஹவர் எஃப்இஜி. அதே மாரி இந்த எஸ்எம்டியுமே இருக்கு. ஸோ அந்த எஸ்எம்டி வச்சதுக்கப்புறம் நான் எதனாலன்னு நான் சொல்ட்டேன். நம்மளுக்கு ஆர்டர் ஃப்ளோ பியரிஷ்ஷா இருக்கு. டெய்லிலயுமே சரி, 1 ஹவர்லயுமே சரி, நம்மளுக்கு ஆர்டர் ஃப்ளோ பியரிஷ். ஸோ அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம என்ட்ரீஸ ஃப்ரேம் பண்ணணும். ஈவன் தோ ஏசியாவோட லோஸ ஸ்வீப் பண்ணியிருந்தாலுமே, நம்ப எதுக்கு பார்க்கணும்னா, செல்ஸ்க்கு தான் பார்க்கணும். பைஸ்க்கு பார்க்கக்கூடாது. ஏன்னா, பிரைஸ பொறுத்தவரைக்கும், பிரைஸ் தான் எப்பவுமே மேட்டர்ஸ். இந்த மாரி ஏசியாவோட லோஸ், ஏசியாவோட ஹைஸ்லாம் உங்களுக்கு லிக்விடிட்டி பூல்ஸா இருந்தாலுமே, பிரைஸ பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் நகரும். ஸோ இந்த 1 ஹவர் எஃப்இஜிய டேப் பண்ணிட்டு எஸ்எம்டியுமே வச்சு, இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட என்ட்ரீஸ பிளேஸ் பண்ணலாம். இல்லன்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் உங்களோட என்ட்ரீஸ் இந்த இடத்துல அழகா உங்களோட என்ட்ரீஸ போட்டுட்டு, எஸ்எல் பிலோ திஸ் புரொடெக்டட் ஸ்விங் ஹை டார்கெட்ஸ் அப் டூ செல் சைட் லிக்விடிட்டி வரைக்கும் வச்சீங்கனாலும் சரி, இல்லன்னா 1:2 ஆர்ஆர் ஃபிக்ஸ்டா இருந்தா கூட ஓகே. நம்மளுக்கு ஆர்டர் ஃப்ளோ பியரிஷ்ங்கிறதுனால கண்டிப்பா டார்கெட்ஸ் ரீச் ஆகுறதுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி தான் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணுமே தவிர்த்து, டைரக்ட்டா ஏசியா லோஸ் ஆர் ஏசியா ஹைஸ வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இந்த மாரி தான் லண்டன் கன்டினியூவேஷன் என்ட்ரி மாடல் இருக்கும். ஸோ இப்போ வாங்க லண்டன் ரிவர்சல் என்ட்ரி மாடல் பார்ப்போம். லண்டன் ரிவர்சல் என்ட்ரி மாடல்ல நம்மளுக்கு இந்த ஏசியன் ஸ்வீப் மாடலுமே கம்பைன் ஆயிரும். ஸோ லண்டன் ரிவர்சல் என்ட்ரி மாடல்னு வரும்போது, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழ மார்க்கெட் லண்டன் டைம் ஃப்ரேம்ல டேப் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவர்சல் மாரி குடுக்கும். அந்த ரிவர்சல்ல உங்களோட என்ட்ரீஸ பிளேஸ் பண்றது தான் லண்டன் ரிவர்சல் என்ட்ரி மாடல். ஸோ இதுல வந்து ஏசியா ஸ்வீப்புமே வந்துரும். நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் வரேன். அதுக்கு அடுத்து வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆ ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரீட் பண்ணணும். டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அத பண்ணிட்டு வந்துருவோம். டெய்லியோட ஓபிய டேப் பண்ணிட்டு, மார்க்கெட் இந்த செல் சைட் கர்வ்ல இருக்க எல்லா லிக்விடிட்டீஸையும் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் ரஷ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்க இருக்கிற டீலிங் ரேஞ்ச்ல 50% கிட்ட இருக்கிற 1 ஹவர் எஃப்இஜிலேருந்து நம்மளோட என்ட்ரீஸ ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ அதுல எப்படி லண்டன் செஷன் ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். லண்டன் ரிவர்சல் என்ட்ரி மாடல் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அத பார்ப்போம். இந்த இடத்துல இந்த 1 ஹவர் எஃப்இஜிய மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி இந்த பை சைட் லிக்விடிட்டி இந்த ஐஸ் ஆன் இயர் லெவல் நம்ம செகண்ட் டார்கெட். ஸோ அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 1 ஹவர் எஃப்இஜி. அந்த 1 ஹவர் எஃப்இஜி இங்க இருக்கு. பை சைட் லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்கு. ஐஸ் ஆன் இயருமே இங்க இருக்கு. நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம். இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஏசியாவோட ஹைஸ் அண்ட் லோஸ் இதுதான். ஏசியாவோட கீழ் ஜோன்ல இருக்க ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ இந்த லோஸ மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழ லண்டன் செஷன்ல டேப் பண்ணி உங்களுக்கு ரிவர்சல் மாரி செட் பண்ணி குடுத்துருச்சு. ஸோ இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆன உடனே இது ஐஎஃப்இஜியா மாறிரும். ஸோ இந்த ஐஎஃப்இஜில இருந்து உங்களோட என்ட்ரீஸ் பிளேஸ் பண்ணிட்டு ஏசியா ஹைஸ் வரைக்கும் உங்களோட டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அதுவரைக்கும் நீங்க டார்கெட் பண்றதுனா பண்ணலாம். என்னைய கேட்டீங்கன்னா 1:2 ஆர்ஆர் இல்லன்னா இந்த ஏசியா ஹைஸ்மே உங்களுக்கு கிளியரான டிரா ஆன் லிக்விடிட்டி தான். ஸோ இந்த மாரி தான் வந்து ஏசியன் ஸ்வீப் மாடல் பண்ணணும். இதுல கிளியரா பாருங்க ஏசியாவோட லோஸ மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ட்ரி மாடல் குடுத்திருக்கு. ஸோ இத நீங்க வந்து ஏசியன் ஸ்வீப் மாடல்னு சொல்லலாம். இல்லன்னா லண்டன் ரிவர்சல் என்ட்ரி மாடல்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு வந்து இந்த ஏசியன் ஸ்வீப் மாடல் அலைன் ஆச்சுன்னா, டோட்டலா ஃபைன். அட் லாஸ்ட் நீங்க பிரைஸ் ரீட் பண்ணி இந்த ட்ரேட் எடுக்குறீங்க. ஜஸ்ட் நீங்க ஏசியாவோட லோஸ ஸ்வீப் பண்ணா, இல்ல ஹைஸ ஸ்வீப் பண்ணா என்ட்ரீஸ் போகல. பிரைஸ ரீட் பண்ணி கரெக்ட்டான ஒரு என்ட்ரீஸ் போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, இது வந்து ஒரு வேலிடான செட்டப். ஸோ இந்த மாரி ட்ரேட் பண்ணா நோ இஷ்யூஸ். பிரைஸ் ரீட் பண்ணி ட்ரேட் பண்றதுனால, உங்களுக்கு கிளியரா டார்கெட்ஸ் இந்த மாரி ஷூட் ஆகும். ஸோ இந்த மாரி தான் லண்டன் செஷன்ல நம்மளோட என்ட்ரீஸ பிளேஸ் பண்ணணும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ். நான் இந்த வீடியோவ ஏன் அப்லோட் பண்றேன்னா, நான் ஐசிடி கான்செப்ட் படிச்சு முடிச்சதுக்கப்புறம், லண்டன் செஷன்ல ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏசியன் ஸ்வீப் மாடல ரொம்ப நம்பி, நம்பி
நெறையா ட்ரேட்ஸ் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாரி லாஸஸ் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு அ மோட்டிவ்ல தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இஃப் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஏசியன் ஸ்வீப் மாடல பண்ணிட்டு இருக்காங்க லண்டன் செஷன் அப்போ அப்படின்னா, இப்படி ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல வேல்யூ புரொவைட் பண்ணியிருக்கும்னு நம்புறேன். See you in the next video. Until then, bye from Kanish FX.